இன்றைய நலம் வளம் பகுதியில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் உட்கொள்ளும் உணவுகள் நமது ஆரோக்கியத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டவை. ஆனால் நாம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் சுத்தமானவைதானா என்பதில் எந்த அளவு நாம் அக்கறை கொண்டிருக்கிறோம்? உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படத்தை கண்டறிவது எப்படி என்பது குறித்து விளக்குகிறார் உணவு கலப்படத்திற்கு எதிராக செயல்படும் நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த சந்தான ராஜன். அன்றாடம் ஒவ்வொரு வீட்டிலும் சரி கடையிலும் சரி பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்று எடுத்துக்கொண்டால் பால். அதற்கு அடுத்தபடியாக நாம் பயன்படுத்தக்கூடியது டீ தூள். அந்த டீ தூளில் எப்படி கலப்படம் செய்யப்படுகிறதுன்னு பார்க்கலாம். மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட யூஸ் பண்ண டீ இருக்கு இல்லையா, அந்த டீ தூளை ஒரு டீ கடையில் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அந்த டீயை வேஸ்ட்டு ஒரு சின்ன பக்கெட்டில் கொட்டுவாங்க. அதை எடுத்து அதை நல்ல வெயிலில் உலர்த்தி அது கூட நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வண்ணங்கள், அதாவது செயற்கை வண்ணங்களை சேர்த்து அதோடு நல்ல டீ தூளையும் சேர்த்து ஒரு டீ தூள் போலவே இருக்கக்கூடிய டீ தூள் தான் உங்களுக்கு டீ கடைகளில் மிக அதிகமாக விற்பனையாக செய்யப்படுகிறது. அந்த டீ தூளில் எப்படி கலப்படம் செய்கிறார்கள் என்பதை, கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை எப்படி கண்டறியதுன்னு பார்க்கலாம். 2 சின்ன பேப்பரில் 2 டீ தூள் இருக்குது. இந்த 2 டீ தூளும் பார்ப்பதற்கு கண்ணால் பார்க்கும் பொழுது அது எது கலப்படமானது எது தரமானது என்பதை கண்டுகொள்ள முடியாது. 2ம் ஒரே நிறத்தில் இருக்குது. இதை எப்படி கண்டுகொள்வது என்று சொன்னால், இது மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபில்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் இருக்கும் வீட்டில், நம்ம கை துடைப்பதற்கு டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த டிஷ்யூ பேப்பர் இது மாதிரி தண்ணீரை உறிஞ்சக்கூடிய அல்லது ஒரு ஒயிட் கிளாத்து கூட இருந்தால் பரவாயில்ல, அது மேலே இந்த டீ தூளை கொஞ்சம் வைத்து விட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் போல் இப்படி தண்ணீர், வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அப்படி 2-3 ட்ராப்ஸ் அப்படி விட்டால் அதில் கலர் வெளியே வருகிறதா என்று பார்த்தால் தெரியும். இது மாதிரி தண்ணீரை ஊற்றும்போது செயற்கையான நிறம் சேர்க்கப்பட்டிருந்தால், இயற்கையான டீ தூளில் இருக்கக்கூடிய வண்ணம் மிக எளிதில் வெளியே வராது. அது நல்லா பாயில் பண்ணி டீ தூளை கொதிக்க வச்சு, தண்ணீரில் கொதிக்க வச்சு அதன் பிறகு தான் அதனுடைய நிறம் வெளியிலே வருமே தவிர, இந்த மாதிரி செயற்கை வண்ணம் சேர்க்கப்பட்டிருந்தால் அதனுடைய வண்ணம் மிக எளிதில் வெளியில் வரும். இதை மிக எளிதாக நாம் கண்டுகொள்ளலாம். அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீரில் அந்த டீ தூளை அப்படி போட்டிங்கன்னா அது இறங்கும்போது, இந்த டீ தூள் கீழே இறங்கும்போது வண்ண வடிவமாக அதாவது நிறத்தோடு கீழே இறங்கும். அதுவே அது செயற்கையான இந்த மாதிரி கலப்படம் செய்யப்பட்ட டீ தூள் என்பதை அறிந்து கொள்ளலாம். மிக அதிகமாக டீ விளையக்கூடிய ஊட்டி, குன்னூர் போன்ற இடங்களிலே விற்கப்படக்கூடிய லூஸில் கடைகளில் விற்கப்படக்கூடிய டீ தூளே இது போன்ற கலப்படம் செய்யப்படுகிறது. இது ஒரு மிக எளிய சோதனை. இதை யாரும் செய்து பார்த்து அந்த டீ தூள் நீங்கள் வாங்கக்கூடியது ஒரு நல்ல பிராண்டாக இருந்து அது நல்லாவும் இருக்கலாம், பட் அதிலே கலர் இருக்கிறதாங்கிறது இந்த மாதிரி எளிய முறையில் கண்டுபிடிக்கலாம்.